ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு எவரிஒன். வெல்கம் டு SAE தமிழ். சேவிங்ஸ் அப்படிங்கிற இந்த சீரியஸில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றின ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற டாபிக் நமக்கு பார்த்துட்ருக்கோம். அதில் வேல்யூஷன் ரேஷியோஸ் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா என்னென்னா, நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ்லேருந்து அந்த அந்த சேல்ஸுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அதாவது அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவையான அந்த ப்ராடக்ட்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை தயாரிப்பதற்கு ஆகிற செலவு தான் எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸ்பென்ஸ் கழிச்சது போக வர்றது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா என்னென்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ அப்படிங்கிறதா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ரெவன்யூ இன்ட்டு 100 அப்படிங்கிறதா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். இது பர்சன்டேஜில் சொல்கிறது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை இபிட் அப்படின்னு சொல்லலாம். இபிட் அப்படின்னா என்ன, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்டு டேக்ஸஸ். இதில் வந்து டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் ஏன் வரல, இபிட்டா ஏன் வரல அப்படின்னா, டிப்ரிசியேஷனுங்கிறது அந்த ப்ராடக்ட் செய்கிறதுக்கான மெஷினில் தான் இருக்கும். அதே மாதிரி அமார்டைசேஷனும் அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையானதாக தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே சேல்ஸுக்கு தேவைப்படுற ஒரு இது அப்படிங்கிறதுனால தான் அது ரெண்டையுமே மைனஸ் பண்ணி வர்றது தான் இபிட் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னா சிம்பிளாக சொன்னால் இபிட் டிவைடட் பை ரெவன்யூ இன்ட்டு 100. இபிட் அப்படின்னா என்னென்னா, ரெவன்யூ மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ் எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அது இல்லாமல் வர்றது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ரெவன்யூனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அது சேல்ஸ், எவ்வளோ சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. கீ டிஃப்ரென்சஸ் ஃப்ரம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் என்னென்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எக்ஸ்க்ளூட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ். பட் ஆனால் நெட் ப்ராஃபிட்டில் இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ் எல்லாமே அது இன்க்ளூட் ஆகிடும். ஃபோக்கஸ்ட் ஆன் கோர் ஆப்ரேஷன். இதில் வந்து கோர் ஆப்ரேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ளூட்ஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் ரிஃப்ளெக்ட் ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி. இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருந்ததுன்னா கம்பெனி வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அப்படி அதோட கோர் ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுல மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். ஷோஸ் ஹவு மச் ஆஃப் நம்ம ரூபா ரெவன்யூக்கு ஈச் ஆஃப் ஒன் இன் ரெவன்யூ ரிட்டேன்டு பிஃபோர் ஃபைனான்சிங் அண்ட் டேக்ஸஸ். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ரூபா சேல்ஸுக்கும் நமக்கு வந்து எவ்வளோ இதுவாக கிடைக்கிது அப்படிங்கிறத ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நமக்கு காமிக்குது. இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 10% அப்படின்னா, நீங்கள் ₹1 சேல் பண்ணால் 10 பைசா உங்களுக்கு திரும்ப கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி. ஒய் இட்ஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஃபோக்கஸஸ் ஒன்லி ஆன் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வித்தவுட் பீயிங் அஃபெக்டட் பை ஃபைனான்சிங் அண்ட் டேக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர் அசஸ் த சஸ்டைனபிலிட்டி ஆஃப் கோர் ப்ராஃபிட்ஸ். அதுதான் இது வந்து எப்படின்னா, இந்த அதோட கோர் பிஸ்னஸை வந்து அந்த கம்பெனி எப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு, எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக நம்ம அந்த கோர் பிஸ்னஸை வச்சு இது எப்படி சஸ்டைனபிளாக இருக்குமா, இந்த பிஸ்னஸ் வந்து சஸ்டைனபிளாக வந்துட்டுருக்கா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன் டைம் கெயின் வரலாம், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் மூலமாக வரலாம், இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நமக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கலாம். அது எல்லாமே நம்ம வந்து ஒரு நிலையான வருமானம்னு சொல்ல முடியாது. அது இப்போ எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகலாம், அது வந்து எப்போ வேணாலும் இதாகலாம். பட் ஆனால் அந்த கோர் பிஸ்னஸ்லேருந்து வர அமௌண்ட்டுங்கிறது தான் அந்த பிஸ்னஸ் வந்து நிலைத்து நிற்பதற்கான ஒரு வழி. அந்த அமௌண்ட்டு தான் கன்டினியூஸாக நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அப்படி இருக்கப்ப அந்த கோர் ப்ராஃபிட்டு வந்து இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது ஒரு வேல்யூவேஷனுக்கு ஒரு இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. எக்ஸாம்பிள், இப்போ இஃப் கம்பெனி ஹேஸ் ரெவன்யூ 500 crores இருக்குது, இபிட் வந்து 75 crores இருக்குது அப்படின்னா, அது 15%ங்கிறது தான் அந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ அந்த கம்பெனி ₹1 சேல் பண்ணால் அதுக்கு அந்த கம்பெனிக்கு 15 பைசா ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, ரிஃப்ளெக்ட்ஸ் கோர் பிஸ்னஸ் எஃபிஷியன்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெல்ப்ஸ் கம்பேர் சிமிலர் பிஸ்னஸ். இந்த சிமிலர் பிஸ்னஸில் இருக்கிறவங்க எவ்வளோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அந்த கம்பெனி எவ்வளோ பண்ணுது, இது எவ்வளோ பண்ணுது, ஸோ அதை வச்சு எது எஃபிஷியண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்குது அப்படிங்கிறத நமக்கு இது பண்ணிக்கலாம். ப்ரிடிக்ட்ஸ் லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்படி இது லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸு அப்படிங்கிறதெல்லாம் கூடும் குறையும், எப்படி வேணால் அது டிஃபர் ஆகலாம், அதெல்லாம் வேரியபிள்ஸ். பட் ஆனால் இந்த அந்த கம்பெனி லாங் டேர்மாக ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்னா, அதோட கோர் பிஸ்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வச்சு லாங் டேர்ம் சஸ்டைனபிள் ஆகும். ஸோ அதுதான் லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது.
யூஸ்ஃபுல் ஃபார் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் யூசஸ் டு ஐடென்டிஃபை காஸ்ட் கண்ட்ரோல் இஷ்யூஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ இது மட்டும் நம்ம அவங்களுக்கு தனியாக எடுத்து பார்க்குற மாதிரி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து எங்கெங்கே போயிட்டுருக்கு, எவ்வளோ போயிட்டுருக்கு, அது எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகும். சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் decisions, investors look for stable and or improving margins as sign of high quality business model. இப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் மாடல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சுலாம் இதாகிடுச்சு அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்க்கான சப்போர்ட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவெடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இக்னோர்ஸ் ஃபைனான்சிங் அண்ட் டேக்ஸ் இம்பேக்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி ஃபைனான்சிங் அண்ட் டேக்ஸ் இம்பேக்ட் எல்லாமே அது வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ அதுவும் ஒரு எஃபெக்ட், எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். கேன் வேரி அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது ஆக்சுவல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கு இது வந்து வேறு மாதிரி மாறிட்டே இருக்கும். எல்லா செக்டார்லேயுமே சேம் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்காது. ஒரு செக்டாரில் இது வந்து நார்மலாகவே ஒரு 20-30% அந்த மாதிரி போகலாம். சில செக்டாரில் 5-10% தான் அந்த செக்டாருக்கான ப்ராஃபிட் மார்ஜினாகவே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். கேன் பி அஃபெக்டட் பை அக்கௌண்டிங் சாய்ஸஸ் ஆஸ் யூஷுவல். அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க எப்படி காமிக்கிறாங்க எப்படிங்கிறத வச்சு அது மேனிப்புலேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. டஸ் நாட் ஷோ பாட்டம் லைன் ப்ராஃபிட்டபிலிட்டி. இதில் வந்து நெட் ப்ராஃபிட் இதில் ஆக்சுவலாக காமிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பாட்டம் லைன் ப்ராஃபிட்டபிலிட்டி இதில் வரதில்லை. ஒன் டைம் ஐட்டம்ஸ் மே ஸ்க்யூ இட். அன்யூஷுவல் கெயின்ஸ் ஆர் லாஸஸ் இன்க்ளூடிங் ஆப்ரேட்டிங் இன்கம் கேன் டிஸ்டார்ட் த மார்ஜின் டெம்பரேட்லி. அந்த ஒன் டைம் வந்து இந்த இது பண்ணுறது வந்து அந்த எக்ஸ்பென்ஸ்லையும் ஆட் ஆகும், இந்த இதுலேயும் ஆட் ஆகும். ஸோ அது வந்து மேபி அஃபெக்ட் பண்ணலாம் அந்த இது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் நம்ம அடுத்தது பார்க்க போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னென்னா, ஈக்விட்டினா இந்த ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஈக்விட்டி அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் தருது அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது. Return on equity is a financial ratio that measures how efficiently a company uses shareholders' equity to generate profit. It is expressed as a percentage and calculated as net income by average shareholders' equity into 100. Net income எவ்வளோ வந்திருக்கு divided by shareholders' equity, average shareholders' equity எவ்வளோ இருக்குது into 100. அதுதான் return on equity அப்படிங்கிறது. It tells investor how much profit company generates from each dollar of ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அது எவ்வளோ ரிட்டர்ன் தருது அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ROE. ஆஸ் யூஷுவல் ஹை ROE அப்படின்னா இதை வந்து எஃபிஷியண்ட்டாக ஈக்விட்டி கேபிட்டலை யூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். கம்பெனிஸ் லைக்லி ப்ராஃபிட்டபிள் அண்ட் வெல் மேனேஜ்டு. லோ ROE அப்படின்னா சஜஸ்ட் இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர் லோ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது. நெகட்டிவ் ROE அப்படின்னா யூஸ்வலி இண்டிகேட்ஸ் லாஸஸ் ஆர் ஃபைனான்ஷியல் ட்ரபிள்ஸ். நெகட்டிவ் ROEனா ஏதாவது ட்ரபுள் இருக்கும், இல்லைனா நிறைய லாஸ் பண்ணால் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வெரி ஹை ROEனா கேன் பி ரெட் ஃப்ளாக் இஃப் ட்ரிவன் பை ஹை டெப்ட் லெவல்ஸ் ரேதர் தென் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ROE வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் கீழே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படிங்கிறது. ஸோ ஈக்விட்டி வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு டெப்ட் அவங்க அதிகமாக வாங்கிட்டாங்க அப்படின்னா ஈக்விட்டியோட வேல்யூ அப்படி கம்மியாயிடும். ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் அந்த ROE அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக காமிக்கும், ரொம்ப ஹையாக காமிக்கும். ஸோ அப்படி காமிச்சாங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து டெப்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணி ஆகணும். நீங்கள் ROE எடுக்கிறப்ப பேரலாக டெப்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா ROE வேல்யூ டெப்ட் இருந்தால் அதிகமாக காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணி ஆகணும். Why ROE used to access profitability related to equity, to compare companies within the same industry as a tool for evaluating management effectiveness in generating returns, to help investors decide whether a company is good investment based on return potential. So significance in valuation. ROE is often used in valuation models such as growth model, டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் டு எஸ்டிமேட் ஸ்டாக்ஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இதில் இடையில சொல்லியிருப்போம். அது என்னென்னா ஒரு ஸ்டாக்கோட உள்ளார்ந்த மதிப்பு எவ்வளோ, மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், புக் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது வேறு விதமாக ஒன்று இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்டாக்கு அது பண்ணுற பிஸ்னஸுக்கும் அது பண்ணுற அதோட ப்ராஃபிட்டு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ தான் இருக்கணும், இதோட மதிப்பு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான்
இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது. இது வந்து இதுக்கு வந்து எ நிறைய மெத்தட் இருக்கு. ஏகப்பட்ட மெத்தட் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ இருக்கு. அப்புறம் வந்து டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் இருக்கு. அந்த மாரி நெறைய மெத்தட் இருக்கு. ஃபியூச்சர் குரோத் வச்சு இது பண்றது. அதெல்லாம் வச்சு நெறைய மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட்ல நம்ம இது பண்றதுக்கு ஸ்டாக் இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. இட் ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர் ஐடென்டிஃபை ஹை ரிட்டர்ன் பிசினஸஸ் தட் கேன் ரீஇன்வெஸ்ட் ப்ராஃபிட்ஸ் எஃபிஷியன்ட்லி ஃபார் குரோத். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த எந்த பிஸ்னஸ் வந்து அதிகமாக ஜெனரேட் பண்ணுது, ப்ராஃபிட்டையும் எஃபிஷியன்ட்டாக எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹை ஆர்ஓஇ கம்பெனிஸ் மே ஜஸ்டிஃபை ஹையர் ப்ரைஸ் டு புக் ஆர் ப்ரைஸ் டு இயர்னிங்ஸ் ரேஷியோஸ். இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஇ அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிஸில் பிபி ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் பிஇ ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அதை தான் க்ரோத் கம்பெனிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி. லிமிட்டேஷன்ஸ்னால் இதில் லிமிட்டேஷன் என்னென்ன வரும்னா டெப்ட் லெவல் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணுது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் ஹை ஆர்ஓஇ இருந்துச்சுன்னா அது நம்ம தப்பாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. அஃபெக்டட் பை அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஆஸ் யூஷுவல் இது வந்து இது பண்ணுற மாதிரி. நாட் ஆல்வேஸ் கம்பேரபிள் அக்ராஸ் செக்டர், சேம் செக்டரில் நம்ம பார்த்தாகணும். ஈக்விட்டி பைபேக்ஸ் இன்ஃப்ளேட் ஆர்ஓஇ. ரெடியூசிங் ஈக்விட்டி த்ரூ பைபேக்ஸ் கேன் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீஸ் ஆர்ஓஇ வித்தவுட் இம்ப்ரூவிங் ரியல் பர்ஃபார்மன்ஸ். இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனியோட ஒரு 75% ஒரு 60% 65% ஆஃப் ஷேர்ஸ் வந்து இதில் வந்து இப்போ இருக்குது, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் அதில் வந்து அதை வாங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா அங்கே பைபேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க பைபேக் பண்ணிக்குவாங்க. அப்படி பைபேக் பண்ணுறப்ப அந்த எவரேஜ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஈக்விட்டி அமௌண்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் நெட் இன்கம்மு சேமாகவே தான் இருக்கும். பட் ஆனால் இது அதிகமாகிறதுனால ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அதிகமாகிறதுனால ஆர்ஓஇ வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஸோ அப்போ ஆர்ஓஇ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த கம்பெனி டெவலப் ஆகிருக்கு நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு லிமிட்டேஷன். ஸோ டசன்ட் மெஷர் கேஷ் ஃப்ளோ. ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி கேஷ் ஃப்ளோவை வந்து இது மெஷர் பண்ணுறது இல்லை. லாஸ்ட் வீடியோலேயே பார்த்த மாதிரி. இன் சம்மரி ROE is a valuable indicator of profitability and management efficiency, but it should be interpreted alongside other financial metrics to get a complete picture of a financial performance. சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க, வேல்யூஷன்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ஃபேக்டர் இந்த ஒன்றே ஒன்று போதும், இது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வந்தாலும் கண்டுபிடிட்டு வாங்கலாம் அப்படின்னு யார் எது சொன்னாலுமே நீங்கள் வந்து நம்பக்கூடாது, நம்பவும் முடியாது. ஏன்னா அதை வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லா ஃபேக்டர்ஸுமே நீங்கள் செக் பண்ணி ஒவ்வொரு செக்டாருக்கு எது எது பார்க்கணுன்னு இருக்குது, அந்த நம்ம பார்த்ததையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உள்ளே போய் செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாமே செக் பண்ணி எல்லாமே நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேக்டர் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்து அதை வச்சு மட்டுமே அதை ஒரு ஸ்டாக்கை நீங்கள் முடிவு பண்ணிட முடியாது. ஸோ அது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ எப்படி நம்ம ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம், எவ்வளோ ஈக்விட்டி நம்ம அமௌண்ட் இருக்கோ அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் தருது அப்படிங்கிறத ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்த்தோம். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ்னு என்னென்னா, நம்ம அந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ அசட்ஸ் இருக்கோ, டோட்டலாக எவ்வளோ அசட்ஸ் இருக்கோ அந்த அசட்ஸுக்கு அது எவ்வளோ ரிட்டர்ன் தருது அப்படிங்கிறது தான். ஸோ ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ்னு என்ன, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் ஈக்குவல் டு நெட் இன்கம் பை டோட்டல் அசட்ஸ் இன்டூ 100. இது ஹவு மச் ப்ராஃபிட் அஸ் அ கம்பெனி ஏன் ஃபார் எவ்ரி டாலர் ஆஃப் அசட்ஸ் இட்ஸ் ஓன்ஸ். இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ அசட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஒவ்வொரு அசட்ஸுக்கும் அது எவ்வளோ ரிட்டர்ன் தருது அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் அப்படிங்கிறது. இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ROE ஹை ROA அப்படின்னா இது வந்து எஃபிஷியண்ட்டாக அதோட அசட்ஸை யூஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். லோ ROA அப்படின்னா அசட்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து புவராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கம்பேரபிலிட்டி அப்படின்னா பெஸ்ட் கம்பேர்ட் அக்ராஸ் கம்பெனி வித்தின் த சேம் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி தோஸ் வித் சிமிலர் அசட் ஸ்ட்ரக்சர். அதான் சொன்ன மாதிரி இந்த லாஜிஸ்டிக்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸு, அப்புறம் வந்து ஃபார்மா, அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எல்லாமே சேம் அசட் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ அதுகளுக்குள்ளே நம்ம செக் பண்ணோம்னா செக் பண்ணுறதுக்கு இது வந்து கம்பேரபிள் ஈஸியாக இருக்கும். ஸோ கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ் டென் டு ஹேவ் லோயர் ROA டியூ டு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இன் அசட்ஸ். மேனுஃபேக்சரிங்கு, யூட்டிலிட்டிஸு, லாஜிஸ்டிக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ROA கம்மியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அசட்ஸ் வந்து நிறையா தேவைப்படும். ஸோ அதுக்காக அவங்க அசட்ஸ் நிறைய இது பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நம்ம அதையும் செக் பண்ணிக்கணும். அது ஏன் ROA கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ டு எவாலுவேட் ஹவ் எஃபிஷியன்ட்லி ஏ கம்பெனி யூசஸ் இட்ஸ் அசட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கம்பேரபிள் இது ஆல்ரெடி முன்னாடி நம்ம பாயிண்ட் தான்.
அசஸ் ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி அசட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். இது ஆர்ஓஏ அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த அசட் ஹெவி கம்பெனிஸ்க்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து ஒரு செக்டார் எடுக்கிறீங்க, அந்த செக்டாருக்கு வந்து அசட்ஸ் நிறையா தேவைப்படுற மாதிரி செக்டார் அப்படின்னா, அந்த இதுக்கு ஆர்ஓஏ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நல்லா பார்த்தாகணும். ஏன்னா அது வந்து அவ்வளோ அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த செக்டாருக்கு தேவைப்படுற ஒன்று தான். பட் இருந்தாலும் அது பர்ச்சேஸ் பண்ண அசட்ஸுக்கும் அது அதை வந்து அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் நான் ஒழுங்காக பார்த்தாகணும். ஸோ ஹெல்ப் இன் ட்ராக்கிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் அசட் யூட்டிலைசேஷன் ஓவர் டைம். நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் இன் வேல்யூஷன் ஆர்வே கண்ட்ரிபியூட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்பெனி ரிட்டர்ன் ஆன் ஜென்ரேட்டிங் யூட்டிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அசட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் லாங் டேர்ம் க்ரோத் வேல்யூஷன். இப்போ அது வந்து அந்த அசட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு அசட்ஸ் இப்போ நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, ஒரு குவார்ட்டரில் பார்க்குறப்ப அந்த அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ அமௌண்ட் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கிறாங்க. ஓகே, அந்த அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் இதில் அதுக்கான ஆர்ஓஏ வந்து அதிகமாக இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா அவங்க புதுசாக ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு பிளான்ட்டோ ஏதோ ஒரு இதுவோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இதை அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான இது. அனாலிசிஸ் ROE in due point analysis, which breaks down ROE to identify whether profitability issues stem from poor asset use or low margin. இந்த டியூ பாயிண்ட் அனாலிசிங்கிற ஒரு அனலைஸ் மெத்தட், அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த இதில் வந்து ROE ROE breaks down ROE to identify whether profitability issues stem from poor asset or low margin. எதனால அந்த இது வந்து வந்திருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்து எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர்ஸ் சி இஃப் எ கம்பெனி கேன் ஜென்ரேட் இன்டர்னல் ரிட்டர்ன்ஸ் வித்தவுட் ரிலையிங் ஆன் ஹெவிலி ஆன் டெப்ட் ஆர் ஈக்விட்டி ஃபண்டிங். ஸோ இது ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் நம்ம இது பண்ணுறப்ப அசட்ஸ்லேருந்தே இது எவ்வளோ ரிட்டர்ன் தருது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த டெப்ட்டோ இல்லை இதுவோ தேவையில்லை அப்படிங்கிறத வச்சு நம்ம அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இக்னோர்ஸ் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ROEனா இக்னோர்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டசன். ஸோ ROA வந்து ஒன்லி அசட்ஸுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத தான் பார்க்குது. ஸோ அது டெப்ட் எவ்வளோ இருக்குது, ஈக்விட்டி வந்து எவ்வளோ வந்திருக்கு, ஸோ எந்த விதமான எந்தெந்த மோடில் அதுக்கு வந்து அமௌண்ட் வருது அப்படிங்கிறத அது வந்து பார்க்க மாட்டேங்குது. டெப்ட் வர்சஸ் ஈக்விட்டி அது பார்க்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு நாட் சூட்டபிள் ஃபார் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து அசட்ஸ் இவ்வளோ அசட்ஸ் இருக்குது, அதுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு மட்டும் தான் பார்க்குது. பட் ஆனால் அந்த அசட்டு ஈக்விட்டி மூலமாக வந்திருக்கா இல்லை டெப்ட் மூலமாக வந்திருக்கா அப்படிங்கிறது அது பார்க்குறது இல்லை. ஸோ அது ஒரு முக்கியமான லிமிடேஷன்ஸ். அடுத்தது நாட் சூட்டபிள் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ், சேம் செக்டரில் நம்ம பார்க்க முடியும். அஃபெக்டட் பை அசட் வேல்யூஷன் மெத்தட்ஸ், டிப்ரிசியேஷன் ஆர் அசட் ரீவேல்யூஷன் கேன் டிஸ்டார்ட் த டோட்டல் அசட் ஃபிகர். ஸோ இந்த டிப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒன்று உள்ளே வரதுனால இந்த அசட் வேல்யூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவங்க லேண்ட் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னா அது மார்க்கெட் வேல்யூக்கு பண்ணியிருக்காங்களா, எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாமே அவங்க அசட்டில் வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு இஷ்யூ, அதெல்லாமே இருக்குது. ஸோ ஓவர் ஸ்டேட் எஃபிஷியன்சி இன் அசட் லைட் பிஸ்னஸ். கம்பெனிஸ் வித் மினிமம் அசட்ஸ் லைக் டெக் சர்வீஸ் ஃபர்ம் மே ஹேவ் unusually high ROE that doesn't reflect typical operations. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த CDSL, TCS அந்த மாதிரி டெக் கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ROE ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் அசட் லைட் பிஸ்னஸுங்கனால அசட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த ரிட்டர்ன் வந்து டு கம்பேர் வித் அந்த அசட்டு கம்பேர் பண்ணுறப்ப அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது அக்கௌண்டிங் பேஸ்டு லைக் ROE இட் டிபெண்ட்ஸ் ஆன் அக்கௌண்டிங் இன்கம் நாட் ஆக்சுவல் கேஷ் ஃப்ளோஸ். ஸோ இதுவும் கேஷ் ஃப்ளோ இது கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இன் சம்மரி ROA இஸ் அ கீ இண்டிகேட்டர் of how well a company uses its resource to generate profits. It complements ROE and other matrices when analyzing financial performance and valuation. ஸோ இதுதான் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸுங்கிறது இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்னென்னா ஃபைனான்ஷியல் ரேஷியோ தட் மெஷர்ஸ் ஹவ் எஃபிஷியன்ட்லி கம்பெனி ஜென்ரேட்ஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் இட்ஸ் டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. It is commonly used to assess the overall efficiency and profitability of a company's capital investment. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா ஈக்விட்டிக்கு மட்டும் அது எவ்வளோ வருது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து டெப்ட்டை வந்து விட்டுருது. ஸோ இதில் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறப்ப ஈக்விட்டியும் வரும் டெப்ட்டும் வரும். ஸோ அது போத் டுகெதருக்கும் இது எவ்வளோ ரிட்டர்ன் தருது, டுகெதர் சேர்ந்து இது எவ்வளோ ரிட்டர்ன் தருது அப்படிங்கிறது தான்.
ROCE ஈக்குவல் டு EBIT டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ 100. ஸோ அதுதான். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது டோட்டல் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ஈக்குவல்டி ப்ளஸ் நான் கரண்ட் டெப்ட் அப்படிங்கிறது தான் வந்து டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது. ஸோ இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஓகே, இதை வந்து எப்படிலாம் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹை ROCE இண்டிகேட்ஸ் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டல் டு ஜென்ரேட் earnings. ஆஸ் யூஷுவல் ஹையாக இருந்ததுன்னா அது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஆப்ரேஷன் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். லோ ROCE அப்படின்னா இம்ப்ளைஸ் அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கேபிட்டல் ஆர் வீக் ப்ராஃபிட்டபிலிட்டி. இவங்க வந்து அந்த கேபிட்டலை வந்து அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ROCE பெஸ்ட் யூஸ் டு கம்பேர் கம்பெனிஸ் இன் கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிளுக்கு எனர்ஜி, டெலிகாம், மேனுஃபேக்சரிங்கு, லாஜிஸ்டிக்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷனு, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ROCE ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மோர் காம்ப்ரிஹென்சிவ் தேன் ROE ஆர் ROA ஆஸ் இட் கன்சிடர்ஸ் போத் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி. இதில் மட்டும் தான் நம்ம டெப்ட்டு ப்ளஸ் ஈக்விட்டி ரெண்டுமே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ROE அப்புறம் ROA விட இது ரொம்ப ஒரு காம்ப்ரிஹென்சிவான மெத்தட். நெக்ஸ்ட், ஒய் ROCE இஸ் யூஸ்டு, ஹவு வெல் அ கம்பெனி இஸ் ஜென்ரேட்டிங் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் ஆல் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேபிட்டல் ஹெவி பிஸ்னஸ்க்கு வந்து இதை வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டராக யூஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறப்ப எந்த கம்பெனி வந்து கேபிட்டலை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். கிவ்ஸ் மோர் பேலன்ஸ்டு வியூ தேன் ROE விச் ஓன்லி கன்சிடர் ஷேர்ஹோல்டர் ஈக்விட்டி. இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்குறது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்க்குறது கொஞ்சம் ஒரு மோர் பேலன்ஸ்டு வியூவாக தெரியும். ஏன்னா நீங்கள் அது நம்ம சொன்ன மாதிரி இந்த டெப்ட் அதிகமாக இருக்க கம்பெனிஸ்க்கு ROE வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம பார்க்குறப்ப அந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அதை விட கொஞ்சம் ஒரு பெட்டர் வியூ நமக்கு கிடைக்கும். சிக்னிஃபிகன்ஸ் இன் வேல்யூவேஷன் என்னென்னா ஆஃபன் யூஸ் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். நம்ம சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு. ஸோ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடு நம்ம இது பண்ணுறப்ப அதெல்லாம் இது பார்க்குறப்ப ROCE அந்த இடத்துல யூஸ் ஆகும் நமக்கு. கன்சிஸ்டன்ட்லி ஹை ROCE மே ஜஸ்டிஃபை ஹையர் வேல்யூவேஷன் மல்டிப்ளைஸ் ஆஸ் இட் ரிஃப்ளெக்ட் ஸ்ட்ராங் லாங் டேர்ம் பிஸ்னஸ் எஃபிஷியன்சி. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கம்பெனி ஹை ROCE காமிச்சிட்டேன்னா அது லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அது ஒரு கன்சிடபிள் ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம். ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை வேல்யூ ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ் தட் மே டெலிவர் சஸ்டைனபிள் க்ரோத். சொன்ன மாதிரி இது வந்து இந்த கம்பெனிஸ் வந்து நல்ல வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சஸ்டைனபிள் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இது ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டேக்ஸை வந்து இக்னோர் பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் இக்னோர் பண்ணுது. ஏன்னா நம்ம EBIT அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு capital definition may vary. Different methods to calculate capital employed can lead to inconsistency. Sensitive to asset revaluation. Depreciation and revaluation can distort asset value affecting ROCE. சொன்ன மாதிரி டிப்ரிசியேஷன் நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியாது, அதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணவும் முடியாது. அது வந்து நம்ம கால்குலேஷனை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மே penalize growing firms that recently made large capital investment may show டெம்பரரிலி லோ ROCE. ஏன்னா அவங்க இப்போ தான் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் அவங்க வந்து புதுசாக ஏர்லி ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆகி இதாகி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இது பண்ண முடியும். அந்த மாதிரி க்ரோயிங் ஃபர்ம்ஸுக்கு நம்ம இதை ROCE வந்து கன்சிடரபுளாக நம்ம எடுக்க முடியாது. நாட் யூஸ்ஃபுல் அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரீஸ். அது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ROCE a valuable measure for understanding how efficiently company uses all its capital, not just equity, to generate profits. It is especially useful for comparing capital intensive business, but should be analyzed in context with other financial metrics for complete valuation picture. நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே பார்க்கணும். இது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக பார்த்துக்கலாம். கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டு இதுவாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் நம்ம எல்லாமே 5மே பார்த்துட்டோம். அது என்னென்ன அப்படின்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது எல்லாமே ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். நெட் ப்ராஃபிட் மார்ஜினுக்கு என்ன ஃபார்முலா, நெட் ப்ராஃபிட் பை ரெவன்யூ. இது என்ன மெஷர் பண்ணுது அப்படின்னா ஃபைனல் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இதோட யூஸ்ஃபுல் என்னென்னா ஷோ பாட்டம் லைன் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இது ஷோ பண்ணுது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எப்படின்னா என்னென்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ. இது வந்து ஒரு கோர் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டுது.
இது வந்து கோர் ஆப்ரேஷன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. எவாலுவேட்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஃப்ரம் ரெகுலர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னன்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ ஒரு நீங்கள் போடுற ஈக்விட்டி அமௌண்ட்டுக்கு அது எவ்வளோ ரிட்டர்ன் தருது அப்படிங்கிறதா ரிட்டர்ன்ஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஈக்விட்டி எஃபிஷியன்சியை தான் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. மெஷர்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஃப்ரம் ஓனர்ஸ் கேபிட்டல். ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் என்னன்னா நெட் ப்ராஃபிட் டிவைட் பை டோட்டல் அசட்ஸ். ஓவரால் அசட்டுக்கோட எஃபிஷியன்சியை இது வந்து மெஷர் பண்ணுது. இது வந்து டோட்டல் அசட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஷோ ஹவ் வெல் அசட்ஸ் ஆர் யூஸ் டு ஜென்ரேட் ப்ராஃபிட்ஸ் அதை வந்து இது காட்டுது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்னா EBIT டிவைட் பை டோட்டல் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். எஃபிஷியன்சி ஆஃப் ஆல் கேபிட்டல் யூஸ்டு. எல்லா டுகெதர் ஆல் கேபிட்டலுக்கும் இது எவ்வளோ வந்திருக்கு, அதாவது டெப்ட்டு ப்ளஸ் ஈக்விட்டி ரெண்டுக்குமே. லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபோக்கஸ் ஏரியா வந்து லாங் டேர்ம் கேபிட்டல். யூஸ்ஃபுல்னஸ் வந்து இண்டிகேட்ஸ் ஹவ் எஃபிஷியன்ட்லி இன்வெஸ்டட் கேபிட்டல் இஸ் யூஸ்டு. எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த இன்வெஸ்ட் பண்ணிக்க கேபிட்டல் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ கீ டிஃப்ரென்சஸ் வென் டு யூஸ். ரேஷியோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ வாண்ட் அசஸ் ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸு, நான் கோர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இது டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, அது நான் கோர் எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு இன்க்ளூடாக வேணும் அப்படின்னா அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி சென்சிட்டிவிட்டி வேரிஸ் பை இண்டஸ்ட்ரி. ஆப்ரேட்டிங் மார்ஜின் அப்படின்னா நீங்கள் கோர் ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிரிட்டிக்கல் இன் ஆப்ரேஷனல் அனாலிசிஸ். ROE அப்படின்னா யூ வாண்ட் எவலேட் ஹவ் வெல் கம்பெனி யூசஸ். நீங்கள் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ROE யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அசட் மட்டும் எல்லா அசட்டுக்கும் இது எவ்வளோ பண்ணுது அப்படின்னா ROE யூஸ் பண்ணலாம். ROCE அப்படின்னா ஓவரால் கேபிட்டலுக்கும் இது எவ்வளோ ரிட்டர்ன் தருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரி சென்சிட்டிவிட்டி ROCE பார்த்தீங்கன்னா அசட் ஹெவி செக்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ROE யூஸ்ஃபுல் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ், மேக்ஸிமம் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி டெக்னாலஜி அசட் லைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம யோசிச்சு தான் இதை பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல ROE ரொம்ப அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு ROE ஹைலி வாட்ச்டு பை இன்வெஸ்டர்ஸ். இதுதான் நம்ம இது பார்த்ததில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு 3 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 2 ஒவ்வொரு செக்டருக்கு டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சம்மரி என்னென்னா ROE பெஸ்ட் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸுக்கு. ROE gives holistic view on asset performance, especially useful in comparing companies regardless of capital structure. ROCE is more comprehensive than ROA when evaluating how well both equity and debts are used. Operating margin is ideal for internal performance reviews and benchmarking operational efficiency. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து மேக்ஸிமம் ஒரு இன்டர்னலுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அவங்க வந்து அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட்டை வந்து எப்படி கட் பண்ணலாம், எப்படிலாம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப யூஸ் ஆகும். நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது எபிலிட்டி டு டர்ன் ரெவன்யூ இன்ட்டு ஆக்சுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் காஸ்ட். அந்த இதையுமே எல்லா இதையுமே கழிஞ்சது போக அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அது வந்து ரெவன்யூவை ப்ராஃபிட்டாக மாற்றிருக்கு அப்படிங்கிறது தான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இதுதான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம், ROE பார்த்தோம், ROA பார்த்தோம், ROCE பார்த்தோம். இது எல்லாமே நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சப்போஸ் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த வீடியோ பார்த்த இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுத்த ரேஷியோ லிவரேஜ் ரேஷியோ, சால்வென்சி ரேஷியோஸ்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி.